அவ்வளவுதான். ஸ்டாலின்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக அறிவித்தார் எடப்பாடி டெல்லிக்கு போயிருக்கிறார் என்று. டெல்லிக்கு போய்விட்டு பத்திரமாக சேதாரம் இல்லாமல் திரும்பி வந்து விட்டார் எடப்பாடி. அவர் வைத்த நிபந்தனைகளுக்கு பிறகு வக்ஃபுக்கு எதிராக வாக்களிக்கிறார் தம்பித்துரை பாராளுமன்றத்தில். அதிமுக எதிர்நிலை எடுக்கிறது. அமித்ஷாவை பார்த்து விட்டு வந்த பிறகு இவர்களாலும் சொல்லுவார், அமித்ஷா பார்த்த இடத்துல அவர் மூத்திரம் பெய்து விட்டார், பிறகு அதை கழுவ வேண்டியதாகிவிட்டது என்று சொன்னார்கள். ஒன்றும் பெய்யவில்லை. யார் பெய்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது மூத்திரக்கரை இருந்தால் அது இவருடைய மூத்திரமாக தெரியவில்லை. ஆக மொத்தம் இவர் வெளிவந்து விட்டார். என்ன எதிர்த்து வாக்களிக்கிறாரே வக்ஃபுக்கு, என்னுடைய நிலைப்பாட்டில் நான் இருப்பேன் என்று சொல்லுகிறாரே. நான் சொல்லுகிறேன், வக்ஃபுக்கு எதிராக வாக்களிக்கின்ற நிலைப்பாட்டில் எடப்பாடி இருப்பாரே ஆனால் இவர் பிஜேபியோடு சேர்ந்தாலும் சரி, ஒரு பன்றுக்குட்டியோடு சேர்ந்தாலும் சரி, அதனால் ஒன்று பிழை இல்லை. தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டில் சரியாக இருந்து கொண்டு வெறும் தேர்தல் அட்ஜஸ்ட்மெண்டாக, வெறும் இட ஏற்பாடாக அது நடக்குமானால் அதனால் ஒரு கட்சிக்கு ஒரு பெரிய பாதகம் வந்து விடாது. எல்லா கட்சியும் அப்படிதான் சொல்லுது. அப்படி இல்லையே. அவர்களெல்லாம் மொத்தமாக சிபிஎம் அந்த கூண்டுக்குள் அடைபட்டு 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. சிபிஐ ஆகிவிட்டது. விடுதலை சிறுத்தை திருமாவளவன் எல்லாம் அது வேங்கவேல் கிடக்கட்டும், எனக்கு என்ன, எனக்கு ஸ்டாலின் 4 இடம் தருகிறார், வேங்கவேல் மட்டுமா நான் வெற்றி பெறப் போகிறேன் என்றுதானே சொல்லுகிறார். எல்லாரும் மொத்தமாக அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு கூட்டணியில் இருக்கின்ற போது, 5 ஆண்டுகளுக்கு மாறாமல் இருக்கின்ற போது, பிஜேபியோடு சேர்வதாக இருந்தாலும் வக்ஃபுக்கு எதிராக ஓட்டு போடுவது என்கின்ற புதிய நிலைப்பாட்டை எடப்பாடி எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது பாராட்டத்தக்கது என்று சொல்கிறேன். இப்படித்தான் கூட்டணிகள் இருக்க வேண்டும். தேர்தலின் போது மட்டும்தான் இடங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை தேர்தலுக்கு முன்னாலும் தேர்தலுக்கு பின்னாலும் தங்கள் நிலைப்பாட்டில் தான் அவர்கள் இருக்க வேண்டும். ஆனால் கட்சி தேவையில்லாமல் போய்விடுமே. இப்பொழுது அந்த கட்சியை பாதுகாப்பாக அவர் நிறுத்தி வைத்திருக்கிறாரே. வக்ஃபுக்கு எதிராக வக்ஃபுக்கு இசைவாக வாக்களித்து அந்த கட்சியை காப்பாற்றி விட்டார் என்றுதான் நான் சொல்லுகிறேன். வக்ஃபை எதிர்த்து அமித்ஷாவை சந்திப்பார். ஆனால் வக்ஃபுக்கு இசைவாக, இஸ்லாமியர்களுக்கு இசைவாக, பிஜேபிக்கு எதிராக வாக்களிப்பார் என்று சொன்னால் இந்த மாறிய நிலைப்பாடு பாராட்டத்தக்கது என்று சொல்கிறேன். நான் இந்த முதுகெலும்பு ஸ்டாலினுக்கு கிடையாது, யாருக்கும் கிடையாது. இது ரொம்ப பாராட்ட